சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மீளா துயில் கொண்ட கேப்டன் விஜயகாந்தின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம். கனத்த இதயத்துடன் செல்போன்களில் டார்ச் ஒளிரவிட்டபடி பிரியாவிடை அளித்த பொதுமக்கள். தீவுத்திடலிலிருந்து கோயம்பேடு வரை 3 மணி நேரம் நடந்த விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தில் கட்டுக்கடங்காமல் திரண்ட மக்கள். 2 நாட்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் விஜயகாந்த் உடலுக்கு இறுதி அஞ்சலி. தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெயர் கேப்டனுக்கு கிடைத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் தகவல். எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்த புள்ளி விவரப்படி 2 நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டவர்கள் 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதை சொல்லியிருக்காங்க. விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை செலுத்திய அனைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க நன்றி. கேப்டன் இறுதி பயணம் சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் மற்றும் காவல்துறைக்கு ராயல் சல்யூட். இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய ராயல் சல்யூட் டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை டிவியில் பார்த்த தேமுதிக நிர்வாகி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சோகம். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை 11 மணிக்கு திறந்து வைக்கிறார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களை புயல் மற்றும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்தது தமிழக அரசு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் புயல் பாதித்ததாகவும் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் வெள்ளம் பாதித்ததாகவும் அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக அணைகளில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் 10,000 கன அடி நீர் திறப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் வைப்பார் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நிவாரணத் தொகை 1000 ரூபாய் வழங்கியதற்கு எதிர்ப்பு. 6000 ரூபாய் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அம்மோனியா வாயு கசிவு விவகாரத்தில் மூடப்பட்ட ஆலையை மீண்டும் திறக்க அரசு ஒப்புதல் வழங்கியதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவின்படி ஆய்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக கோரமண்டல் உர தொழிற்சாலை விளக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 27 பேர் விடுதலை. இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு வாரங்களுக்குள் சொந்த ஊர் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 4 இடங்களில் நடைபெறும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு. சென்னையில் போட்டி நடைபெறவுள்ள மைதானத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. வாகன சோதனையை தீவிரப்படுத்திய போலீசார்.
நாட்டில் ஊழல் செய்யும் கூட்டணி அரசாங்கம் தேவையில்லை. மக்களவை தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி மீது பிரதமர் மோடி கடும் விமர்சனம். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட புதிய விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி மறுப்பு. மத்திய அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ஆம் ஆத்மி காட்டம். மும்பையிலிருந்து அஸ்ஸாமுக்கு லாரியில் எடுத்து செல்லப்பட்ட பழுதான விமானம் பீகாரில் பாலத்துக்கு அடியில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அபுதாபியில் பாப்ஸ் அமைப்பு சார்பில் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டு வரும் இந்து கோவில். கட்டுமான வேலைகள் தொடர்பான மனதை கொள்ளையடிக்கும் ட்ரோன் காட்சிகள். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் மார்கழி மாத ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி என கோஷமிட்டபடி திரளான பக்தர்கள் வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.